பிரெக்னன்சில நான் லாஸ்ட் ஆட் பண்ணது வந்து டெர்மிகூல் ஆட். ஐ ஆம் ஆசம் ठंडे ठंडे டெர்மிகூல். இவங்க பண்ணது எல்லாமே ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு ஆட்ஸ் தான். ஆட்ஸை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். சில ஆட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆட்ஸாக இருக்கும். சைல்ட்ஹுட் ஆட்ஸ் அது நிறைய வரும் டிவில. அம்மாவோட ஆட் எந்த ஆட் நீங்க பார்த்துருக்கீங்க? பார்லேஜி தானே. எப்படி நான் சொல்றதுக்கு முன்னாடியே உனக்கு எப்படி தெரியும்? பார்லேஜி குழந்தை யாருன்னு நாங்கள் நிறைய பேர் கேட்போம். அந்த குழந்தையோட அம்மா நீங்க தான் அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அம்மா உங்க ப்ராப்ளம் என்ன தெரியுமா? பார்லேஜி. போஷாக்கின் பொக்கிஷம் பார்லேஜி. கூகுள் படம் பார்க்கணும் அப்படின்னா உங்க அம்மா இருக்காங்கடா அப்படின்னா அடுத்த நாள் போய் கிளாஸ்மேட்ஸ்க்கு எல்லாம் சொல்லியிருக்கான். அவங்க வந்து கிண்டல் அடிச்சிருக்காங்க. நீ எல்லாம் இல்ல சும்மா அழுதுட்டே வந்தா போய் சொல்றேன் அப்படின்னு. சார்பேட்டா 2 there is a surprise. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை பார்த்தேன் மேம் நான். Hey Missima, I am a servant in your house, okay, not a slave. I know what I am doing. I know how to take care of my son. Hey, out. I am servant in your house, not slave, okay? ரொம்ப ஓவரா பேசினா பேச வச்சிடுவேன். முப்பொழுது முன் கற்பனைகள், அதுவும் அந்த கண்கள் நீ பாட்டு. அந்த பாட்டுக்கு கிரெடிட் வந்து எல்லாருக்கும் போகும். கண்கள் நீயே, காற்றும் நீயே, தோடும் நீ, துரும்பில் நீ. ஸோ அந்த கண்கள் நீக்கு அப்புறம் people actually started believing that நான் வந்து அவங்களோட அம்மா. எத்தனை நாள் மேம் அந்த கெட்டப்ல இருந்தீங்க? 20 days, 20+ days. At the end of the day, she is my mother. வீட்டில் ஒரு பர்சனாலிட்டி, செட்டில் இருக்கும்போது வேற மாதிரி. But one thing I really like about my mom, thanks for making me who I am. I feel that நானும் அந்த பாத்துல கரெக்டா போயிட்டு இருக்கேன் because of how அம்மா thinks, and thank you for that. இல்ல நீங்களும் இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டு எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. மேபி நாங்க இத பத்தி பேசுறது இல்ல அந்த அளவுக்கு. ஓகே, சோ thank you. ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட அனுபமா குமார் அண்ட் ஆதித்யா குமார் தான் இருக்காங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் congrats for right. Thank you. How do you feel ma'am? Gratitude. I feel very grateful. நீங்க சொல்லுங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு யோசிக்க தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து தெரியும் இன்னும் ரொம்ப முன்னாடி போகணும், நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. என் மேலேயே இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஸோ ஐ ஹவ் டு பெட்டர் மை செல்ஃப். இன்னும் கொஞ்சம் கிளாஸஸ்லாம் போய் மேபி கிளாஸஸ் இல்லைன்னா அதான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு தென் ஐ ஹவ் டு பிகம் பெட்டர். நீங்க வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆன் ஸ்க்ரீன் வந்திருப்பீங்க. இப்போ ஆதித்யா வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆன் ஸ்க்ரீன் வந்ததுலேருந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? There is no substitute for hard work. ஷார்ட்கட்டே கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஜாபை லவ் பண்ணணும். ஐ திங்க் திஸ் இஸ் the longest love story one can have. நம்ம நடிச்சிட்டோம், நம்மளோட டப்பிங் ஸ்டுடியோலாம் பார்த்துருப்போம். பட் அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும்ல, அது எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீலிங். அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல. நான் இங்கே இருக்கேன், நான் ஸ்க்ரீன்லேயும் இருக்கேன், அதுக்கு ஒரு வேர்டே இருக்கு. சரியல் ஒரு நம்ம ட்ரீம்ல இருக்கோமா, இஸ் இட் ரியல் ஆர் ட்ரீம்? நான் அங்கே இருக்கேனா அப்படின்னு ஒரு இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன ஸ்க்ரீன் பார்க்கும்போது அப்படி இருக்கும். ஸ்க்ரீன் போக போக எனக்கே கொஞ்சம் தெரியும், இதில் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே, இதில் கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. ஸோ அப்போது அது பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் அது ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய ஆட்ஸ் அதுவும் டாப் பிராண்ட்ஸ் கூட கொலாப் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆடை பற்றி கேட்கலான்னு இருக்கேன். ஷாருக் கான் அவங்களோட நடிச்ச ஒரு ஆட், எனக்கு அதுலேருந்து ஒரு மெமரிஸை சொல்ல முடியுமா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஆட் இவன் பிறந்ததுக்கு அப்புறம். ஓகே. ஸோ இவனுக்கு ஒரு 3 மாசம் இருந்திருக்கும். நான் வந்து ஆடிஷனுக்கு போனப்போ எதுக்கு நீங்க வந்து 6 மாசமா வேலை செய்யல அப்படின்னு கேட்டாங்க. நான் அதுக்கு முன்னால பிரெக்னன்சில நான் லாஸ்ட் ஆட் பண்ணது வந்து டெர்மிகூல் ஆட். ஐ ஆம் ஆசம் ठंडे ठंडे டெர்மிகூல். ஆமா, அந்த ஆட் பண்ணேன். அப்போ ஐ வாஸ் பிரெக்னன்ட். அதுக்கப்புறமா 6 months பிரேக், 6 monthsக்கு மேலேயே இருக்கும் பிரேக். ஸோ அதனால ஏன் இவ்வளோ லாங் பிரேக்னு கேட்டப்போ ஐ ஜஸ்ட் ஹேட் அ பேபி, ஹி இஸ் ஒன்லி 3 months old அப்படின்னு சொன்னேன். சரி, நான் அடுத்த நாள் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு காஸ்டிங் டைரக்டர் கால் பண்ணிட்டு சொன்னாங்க, ஐ பிலீவ் யூ ஹேவ் அ பேபி, சார் வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு, நீங்கள் தனியாக விட்டுட்டு வர வேண்டாம், நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க,
வீல் டேக் கேர் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் சும்மா தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ஒரு எங்கள் கூட ஒரு லேடி ஆயா நானி வாட் எவர் யூ வாண்ட் டு கால் இட் வீட்டோட இருப்பாங்க அவங்களையும் கூட்டிகிட்டு ஷூட்டுக்கு போனேன். அங்கே போனால் ஆக்சுவலி ரெட் சில்லிஸ் ப்ரொடக்ஷன். அது ஷாருக் கான் சார் வந்து காஸ்டிங்கில் இன்வால்வ்டாக இருந்தார். நான் ஆடிஷனில் சொன்னது கேட்டு அவர் வந்து எனக்கு தனியாக ஒரு கேரவன், அங்கே ஒரு தனி நானி கொடுத்துருந்தாங்க. எனக்கு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அவர் வந்து ஷார்ட்டுக்கு ஒரு எவ்ரி 1 hour வந்து அனுப்பமா கோ ஃபீட் யோர் பேபி அண்ட் கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் கொடுப்பாரு. ஸோ ஹி வாஸ் நாட் டைரக்டிங், ஃபராக் கான் டைரக்டட் தட் ஆட். அவர் வந்து முதல்லேருந்து அந்த டீமுக்கே தெரியும் 1 hourக்கு ஒரு தடவை போய் கோ 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 ஃபீட் யோர் பேபி அண்ட் கம் அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. யூ கெட் வெரி ஃபியூ சான்சஸ் டு மீட் ரியலி குட் ஹியூமன் பீயிங்ஸ். அவங்க வந்து அந்த லெவல் ஆஃப் ஸ்டார்டம்ல இருக்காங்கன்னா அது வந்து பை சான்ஸ் கிடையாது. தே ஆர் ஸ்பெஷல் ஹியூமன் பீயிங்ஸ் புட் ஆன் திஸ் earth because they are blessed, the God's special children. அது எப்படி அவருக்கு அப்படி தோணுச்சு? ஜஸ்ட் ஒரு 4 ஆர்டிஸ்ட்ல ஒரு ஆர்டிஸ்ட் குழந்தை இருக்கிறதுனால இவ்வளோ எல்லாம் அவங்கள பார்த்துக்கணும், இவ்வளோ கவனிக்கணும் அப்படின்னு எப்படி தோணுது? எவ்வளோ பிஸியான ஸ்டார், எவ்வளோ அவர் ப்ரொடியூசர் வேறு. ஸோ அது அந்த மெமரிஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. அதில் இன்னொரு அது சொல்லாமா இல்லைன்னு தெரியல, பட் ஒரு ஷார்ட்ல வந்து அவர் என் பின்னால் நிற்கணும், நின்று இப்படி இப்படி பண்ணணும், இப்படி கூப்பிடுவார் என்ன. அவர் ஃபர்ஸ்ட் வந்து நின்னாரு, அப்புறமா ஒரு ஆப்பிள் பாக்ஸ் கொடுங்கப்பா அப்படின்னாரு. So it was so cute because almost என்னோட ஹைட் தான். ஸோ ஆப்பிள் பாக்ஸ் இருந்தா கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு. I mean big things come in small packagesல அவர் ஒரு எக்ஸாம்பிள். ஒரு சன்னா சொல்லுங்க, நம்ம அம்மா ஒரு செலிப் அப்படின்னு எப்போ ரியலைஸ் பண்ணீங்க? I was around 3rd standardல வந்து நான் சும்மா ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸோட. எனக்கு கூட தெரியாது அம்மா இருந்தாங்க அப்படின்னு. படம் பார்க்கல இல்ல. I'll tell you what happened. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஏன்னா அது ரொம்ப காமெடி, அது ரொம்ப காமிக் விஷயம். நாங்க டெல்லியில இருந்து அப்பதான் வந்திருந்தோம். அது வரைக்கும் இவன் டெல்லியில தான் இருந்திருக்கான். ஸோ இங்க வந்து கல்பாக்கம்ல வந்து இவங்க ஸ்கூல்ல வந்து டான்ஸ் காம்படிஷன் என்ன ஆச்சு. அதுல வந்து 10 குழந்தைகள்ல இருந்து 8 குழந்தைகள் கூகுளுக்கு ஆடி. சோ இது என்ன படம் அப்படின்னு இவன் வந்து என்கிட்ட என்ன சொன்னான்னா, அம்மா எனக்கு வந்து கூகுள் படம் பார்க்கணும் அப்படின்னா. சரிடா அது வந்து ஆனா உனக்கு தெரியுமா இது உங்க அம்மா படம் அப்படின்னு. ஏன்னா அப்போதான் வந்திருந்தோம் நாங்க டெல்லியில இருந்து, அப்போதான் இங்க லேண்ட் ஆயிருக்கோம். அவருக்கு இப்ப நேவி போஸ்டிங் கல்பாக்கம்ல ஆச்சு. ஸோ கல்பாக்கம்ல இருந்து நியரஸ்ட் தியேட்டரே மாயாஜால். அவ்வளோ 1 hour 1.5 hours. ஸோ வந்து நான் உங்க அம்மா இருக்காங்கடா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்படியான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் கிளாஸ்மேட்ஸ்க்கெல்லாம் சொல்லியிருக்கான். அவங்க வந்து கிண்டல் அடிச்சிருக்காங்க. கிண்டல் அடிச்சிருக்காங்க, அழுதுட்டே வந்தான். இல்ல நீ போய் சொல்ற இல்ல, அது எனக்கு நம்பிக்கையே இல்ல அவங்க அந்த படத்துல இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதெல்லாம் இல்லடா உன் அம்மா எல்லாம் இருக்குமான்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ நான் வந்து வீட்டுக்கு வரும்போது I was like நீ எல்லாம் இல்ல சும்மா அழுதுட்டே வந்தான், போய் சொல்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மா கூட்டிட்டு போனாங்க. அப்புறமா மாயாஜால்ல போய் அவன் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்பினான். ஸோ இதுதான் one of the few instances when I realized அம்மாலும் பெரிய ஆள் தான் அப்படின்னு. At the end of the day she is my mother. ஸோ அது எனக்கு தெரியாது அவங்க எத்தனை பெரிய ஸ்டார், எத்தனை பெரிய எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கிரெடிபிலிட்டி இருக்குன்னு அது எனக்கு ரியலைஸே ஆகலை. வீட்டில் ஒரு பர்சனாலிட்டி, செட்டில் இருக்கும்போது வேறு மாதிரி. ஒன் திங் ஐ ரியலி லைக் அபவுட் மை மாம், எல்லா irrespective ஆஃப் யூனோ அவங்க என்ன டைரக்டராக இருக்கட்டும் இல்லைன்னா லைட் பாயாக இருக்கட்டும், எப்போவுமே ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு டோன், யூனோ மரியாதை எப்போவுமே. அந்த குவாலிட்டி வந்து I also have gotten that. எனக்கு வந்து purely because of my mom. எனக்கு வந்து அது வந்து நான் பார்த்து ஓகே இப்படிதான் எல்லாருக்கும் வந்து யூனோ ட்ரீட் பண்ணணும், இப்படிதான் எல்லாரையும் பேசணும் அப்படின்னு ஒரு அந்த ஸ்டாண்டர்ட் வந்து அம்மா செட் பண்ணிட்டாங்க. அது வந்து அது மிலிட்டரி அப்ரிங்கிங். அப்பா மிலிட்டரியில. ஆமா, அது எதுக்குன்னா மிலிட்டரியில இருக்கும், ஹைரார்கிஸ் இருக்கும். பட் நம்ம வந்து எதுவுமே பெர்மனண்டாவே எடுத்துக்க மாட்டோம். எப்படின்னா வீடியே பார்த்துக்கோங்களேன், சில டைம் வந்து ஒரு வீட்டில் 23 ரூம் இருக்கும்.
ஒரு எங்க அப்பா டைம்ல ஒரு வீட்டில் 23 ரூம் இருந்துச்சு. 2 மாசத்துக்கு அப்புறமா தான் இன்னும் 2 ரூம் பின்னால எங்கேயோ இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த அளவுக்கு பெரிய மேன்ஷன்ஸ் எல்லாம் ஒரு ஃபேமிலிக்கு கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் ஒரு 2 ரூம்ல 2 ஃபேமிலிஸ் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இதுவும் பெர்மனெண்ட் இல்லை இதுவும் பெர்மனெண்ட் இல்லை அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும் எங்களுக்கு. எதையுமே சீரியஸா எடுத்துக்கூடாது. தோல்வியும் சீரியஸ் இல்லை, சக்சஸும் சீரியஸ் இல்லை, எதுவுமே அப்படியே போயிட்டே இருக்கணும். இதனால ஹெட்வைட் வரக்கூடாது, இதனால நம்ம டிப்ரெஸ் ஆகி ஒரேடியா இது டவுனும் போகக்கூடாது அப்படின்னு இருக்கிற ஆட்டிடியூட் தான். ஸோ எல்லாருமே எவ்ரிபடி இன்னைக்கு அவர் வந்து வாட்ச்மேனா இருக்கலாம், நாளைக்கு அவர் வேற ஆளா இருக்கலாம். அவர் இல்லைனாலும் he deserves respect. I mean it really does not matter who you are, where you come from, everybody deserves respect. So அது வந்து definitely ஒரு military background, that is the military upbringing. நம்ம அம்மா வந்து ஸ்ட்ரிக்டா இல்ல ரொம்ப சில்லா? எல்லா விஷயத்துலயுமே கேக்குறேன். அம்மா அப்பாக்குள்ளேயே ஒரு டிபார்ட்மெண்ட் செப்பரேட் பண்ணி வச்சிட்டாங்க மாதிரி எனக்கு தோணும். ஆமாமா, ஏன்னா என்னோட டிபார்ட்மெண்ட் கிடையாது. அதனால ஏன்னா நான் படிச்ச படிப்புக்கும் நான் இப்போ செய்யற வேலைக்கும் சம்பந்தமே கிடையாது. என்ன மேம் நீங்க? நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. டீச்சரா? ஐ லவ் டீச்சிங். அம்மாவோட ஆட் எந்த ஆட் நீங்க பாத்திருக்கீங்க? ஆட்ஸ் வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஆட்னு கூட கேக்குறேன். எனக்கு வந்து அம்மாவோட ஐ திங்க் இட்ஸ் எவ்வளோ 10 வருஷம் 10-15 இயர்ஸ் ஆயிடுதா? இல்ல 21 years. பட் லிட்டில் பிஃபோர் யூ வர் born. பார்லேஜி தானே எப்படி நான் சொல்றதுக்கு முன்னாடியே உனக்கு எப்படி தெரியும்? பார்லேஜி தானே சொல்லுவேன். எனக்கு தெரியும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பார்லேஜி ஆட். ஆனா உண்மையாவே மேம் பார்லேஜி குழந்தை யாருன்னு நாங்க நிறைய பேர் கேட்போம். குழந்தையோட அம்மா நீங்க தான் அப்படிங்கிறது வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த சீரியல் அண்ட் ஆட் அப்படிங்கும்போது வீட்டுல இருக்க எல்லாருமே கனெக்ட் பண்ணிப்பாங்க, ரெகுலரா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ ஆட்ஸ் பண்ண டைம்ல அதோடைய எக்ஸ்போஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஓ இவங்க தான் பார்லேஜியா, இவங்க தான் சாண்ட்ரோவா அப்படின்னு ஒரு பிராண்டிங் ஆகாது. ஐ எம் வெரி லக்கி தட் வே. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வேர்ல்பூல் மதர் இருக்காங்க, அவங்க எந்த ஆட் பண்ணாலும் வேர்ல்பூல் ஆட் மாதிரி தான் தெரியும். வேர்ல்பூல் தான் விற்கிறாங்க அப்படின்னு ஒரு மைண்ட்ல வந்துருச்சு இல்லையா? ஸோ அதுக்கு முன்னால சர்ஃபுக்குன்னு ஒரு மாடல் இருப்பாங்க, அவங்க அதுக்கப்புறமா பார்லேஜி வித்தாலும் அந்த சர்ஃப் மாதிரி தான் தெரியும். ஸோ என்னோட அட்வான்டேஜ் என்னன்னா, நான் ஒரு சாண்ட்ரோவும் பண்ணியிருக்கேன், ஒரு டாடா சுமோவும் பண்ணியிருக்கேன், நான் ஒரு சன்சில்க்கும் பண்ணியிருக்கேன், பேராஷூட்டும் பண்ணியிருக்கேன், நான் ஒரு அதே மாதிரி மேகியும் பண்ணியிருக்கேன், வேற அந்த மாதிரி ஏதோ ஒரு பிராண்டு பண்ணியிருக்கேன். ஸோ ஐ டன் காம்படிட்டிவ் பிராண்ட்ஸ் பிகாஸ் ஐ டோன்ட் கெட் பிராண்டட். I have that face which is like everyday face. நாங்க பக்கத்து வீட்டு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் டிப்பிக்கல் ஃபேஸ் இருக்கிறதுனால அது வந்து பீப்புள் ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் மீ ஐ கெஸ். அதனால அப்போ வந்து ரொம்ப ஆசையா இருக்கும், நம்ம வந்து இந்த ஆட் பண்ணோமே, மேகி ஆட் பண்ணியிருக்கோம், எல்லாரும் இனிமேல் என்ன மேகி மாமா கூப்பிடுவாங்களான்னா இல்லை. ஏன்னா அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஐ மீன் யூனோ they just kept moving on. They just suddenly somebody called me for another noodles and I said I've done Maggi. That's okay ma'am. அப்பதான் நினைச்சேன், then somebody told me, you know, இது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ்னு உனக்கு புரியுதா அப்படின்னு. அதே மாதிரி லாங்குவேஜஸ்லயும் வந்து நான் ஹிந்தி பண்ணா வந்து நார்த் இந்தியன் நினைப்பாங்க, நான் வந்து ஹிந்தியில தான் நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த டைம்ல நான் பாம்பே டெல்லியில இருந்தேன், ஸோ அதனால ஹிந்தியில நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தமிழ்நாட்டில் வந்ததுலேருந்து தமிழில் நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயும் வந்து அது நான் போத்தீஸ் நல்லீஸ் எல்லா பிராண்டும் மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ வந்து அது வந்து ஒரு அட்வான்டேஜ்னு அப்புறமா தான் தெரிஞ்சுது எனக்கு. ஸோ ஆட்ஸை பார்த்து ஓ நீங்கள் அந்த ஆடில் வரீங்க அப்படின்னு ரெக்கக்னிஷன் கிடைக்கல. படத்தில் வந்ததுக்கு அப்புறமா தான் இப்போ நான் ஆட் பண்ணா ஓ ஜிஆர்டி ஆட்ல பார்த்தேன், இந்த ஆட்ல பார்த்தேன் அப்படின்னு இப்போதான் வந்து சொல்றாங்களே தவிர முதல்ல வந்து அந்த மாதிரி இருக்குல்ல. இவங்க பண்ணது எல்லாமே ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு ஆட்ஸ் தான். ஆட்ஸை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும், சில ஆட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆட்ஸாக இருக்கும். சைல்ட்ஹுட் ஆட்ஸ் அது நிறைய வரும் டிவியில். ஆமாம், அந்த தர்மிக்குள் ஆடாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் வந்து நாங்கள் ஏன்னா ஜாலியாக சொல்லி விளையாண்டுட்டு இருந்த ஆடுன்னு வச்சிங்களேன். ஸோ அதனால ஷாக்காக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. ஆட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ரெகுலராக ஆட்ஸ் பண்ணுறோம், ஆக்ட்ரஸ் ரொம்ப பிஸி ஆக்ட்ரஸ் இன் ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாம், அதுக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அப்படியே பிக் ஸ்க்ரீன் போகிறோம். இந்த ரெகக்னைசேஷன் அப்படின்னு இதுக்கப்புறமா கிடைக்கிற ரெகக்னிஷன் வேற மாதிரி. என்ன இருந்தாலும் ஆட்ஸ் வந்து தே டச் அஸ் பட் நாட் ஸோ டீப்லி.
ஆனால் முப்பொழுதும் முன் கற்பனைகள், அதுவும் அந்த கண்கள் நீயே பாட்டு, அந்த பாட்டுக்கு கிரெடிட் வந்து எல்லாருக்கும் போகும். ஜிவி பிரகாஷ் சருக்கு ஃபஸ்ட்டு, தாமரை மேம்க்கு, கேமராமேன் சக்திக்கு, டைரக்டர் எல்ரெட் சருக்கு, எல்லாரும் சேர்ந்து, என்னோட கோஆர்டிஸ்ட் ஜுபேருக்கு, ஏன்னோ எல்லாரும் சேர்ந்து தானே அந்த, அண்ட் அஃப்கோர்ஸ் சித்தாரா, த வாய்ஸ், they all gave me life. You know, when I that song came out, அது வந்து சில பேருக்கு தான் அதனால ரெக்கக்னிஷன் கிடைச்சதே தவிர, அது வந்து அந்த ஃபுல் டீம் சேர்ந்து அந்த மேஜிக் கிரியேட் பண்ணாங்க, அந்த கண்கள் நீயே. ஸோ அந்த கண்கள் நீயேக்கு அப்புறம் பீப்புள் ஆக்சுவலி ஸ்டார்டட் பிலீவிங் தட் நான் வந்து அவங்களோட அம்மா அப்படின்னு. அந்த ஸ்டோரியும் அதில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீப்பான ஒரு கேரக்டர், காம்ப்ளிகேட்டட் கேரக்டர். யா அஃப்கோர்ஸ். அது ஹேர் ஸ்டைலை மாற்றினதா இருக்கட்டும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹேர் ஸ்டைல் ஃபுல் அண்ட் ஃபுல் இவனுக்கு வந்து என்னோட கோ ஆக்டர் ஜுபேர் குட்டியில சேம் வயசு தான். ஓகே. அப்போனா எத்தனை நாள் மேம் அந்த கெட்டப்லேயே இருந்தீங்க? அந்த படத்துக்கு நான் ஐ திங்க் ஷார்ட் ஃபார் அபவுட் 20 days, 20+ days. சேம் அதே. ஆக்சுவலி அதில் 5 சேஞ்சஸ் இருக்கும், சட்டில் சேஞ்சஸ் இருக்கும் அக்கார்டிங் டு ஏஜ். ஒன்றில் வந்து லாங் ஹேர் இருக்கும், அப்புறமா மொட்டை லுக்கில் இருக்கும், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹேர் க்ரோ ஆன மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மிடில் ஏஜில் இருக்கும், அதுக்கப்புறமா ஓல்ட் ஏஜ்லேயும் இருக்கும். பட் ஓல்ட் ஏஜ் வரைக்கும் அவங்க சின்ன ஹேர் தான் வச்சுருப்பாங்க, அந்த மொட்டைக்கு அப்புறமா க்ரோ ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு லுக்லேயே இருக்கும். ஸோ அது வந்து இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஷூட். இன்ஃபேக்ட் ஒரே நாளில் 3 கெட்டப் கூட மாற்றிருக்கோம் நாங்கள். ஆமாம், அது ஸ்பெஷலாக வந்து இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மேக்கப் டீம் வந்துருச்சு, பாம்பேலேருந்து வந்துருந்தது. இந்த தசாவதாரமுக்கு பண்ண அவங்களே தான், அனில் தாதான்னு பேர், அவங்களோட டீம் தான் வந்துருந்தது. அவங்க வந்து அதான் குவிக்காக கெட்டப் மாற்றிடுவாங்க. ஒரு ஃபேமிலி சாங் அப்படின்னா அது என்ன சாங்? நிறைய இருக்கு. ஒரு லெமன் ட்ரீன்னு ஒரு பாட்டு, எனக்கு எங்க அப்பா பாடின பாட்டு, அவரோட அப்பா பாடின பாட்டு, அந்த மாதிரி அந்த காலத்து பழைய பாட்டெல்லாமும் இங்கிலீஷ்ல இவனுக்கு தெரியும். அதனால எனக்கு அதுதான் என்னோட இன்ட்ரோடக்ஷன். இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு. அண்ட் எனக்கும் அது எதுக்குன்னு தெரியல, ஆனா அது ஜெல் ஆயிடுச்சு எனக்கு. இல்ல லெமன் ட்ரீ. You want to bring your guitar out? Guitar இருக்கா இங்க? ஐயோ ஏமா பெஸ்ட் மேம். இருங்க அவரு இங்க இருக்கா ஃபர்ஸ்ட் இல்ல ஹாஸ்டல்ல இருக்கா? பாட வேணாம், நீங்க கிட்டார் வாசிங்க, மேம் பாட்டு. இல்ல பட் அவன் தான் அது ரொம்ப நல்லா பாடுவான் அந்த பாட்டு. பெஸ்ட் 2 லைன் தான், they expect only 2 lines. எனக்காக ப்ளீஸ். பெரிய லைன் இல்ல, 2 லைன் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. Baby does it in the dark, will you between my eyes, left alone in love, listening to our favorite song. When you said goodnight, I was laid underneath my branch, heard it perfect time. I found a woman. எவ்வளோ செம்மையா பாருங்க, சூப்பரா இருக்கு. தமிழ் பாட்டு அப்படியே 2-3 போட்டு விடுங்க. தங்கமே உன்னைத்தான் தேடி வந்த வைரமே உன்னைத்தான் ஒன்ன தூக்குவேனே, வைரமே உன்னை நான் ஒன்ன தூக்குவேனே, ராசாத்திய ராத்திரி பார்த்தேன், ரவுடி பையன் ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ல போட்டு கடத்தன ஒன்ன பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணு ஒன்ன பார்த்தா கலரா மாறுதே, உரிச்ச காதல் நாங்கள் சுறுசுறுப்பாக சீருதே, அவ ரேசு அப்பதடா அவ ஷேப்பு அப்பப்பா மொத்தத்துல ஐயோ இருக்குது என்ன இங்கமே உன்னை நான் நினை வந்த நானே, வைரமே ஓ
சூப்பர் பிரதர். நான் உங்களோட டைலாக் சொல்ல வைக்கலாம்னு நான் வரும்போதே பிளான் பண்ணிட்டு வந்தேன். சார்பட்டா டயலாக்னு சொல்லிடாதீங்க. அதுதான் என்ன டைலாக் இது வரைக்கும் சொல்ல வச்சிருக்காங்க? எப்பவுமே சார்பட்டா என்ன டயலாக். டைலாக்? பாக்ஸிங் என்ன உங்க அப்பா முத்து சொத்தா? அதானே எல்லாரும் அதான் கேக்குறாங்க. அப்புறம் எதுக்கு நான் வேற கேட்டு இல்ல இன்னொரு டயலாகும் கேட்பாங்க. அந்த மூடர் கூடம் டயலாக். என் லேடிஸ் கிளப்ல எல்லாரும் என்ன சிம்ரன் மாதிரி இருக்கேன் சிம்ரன் மாதிரி இருக்கேன்னு சொல்றாங்க. ஒன்னோல கண்ணுக்கு நான் அழகா தெரியலையா அப்படின்னு அந்த அந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? such a cute film and such a cute இது இல்ல சீக்வன்ஸ். தான் நவீன் வந்து இப்போ மூடர் கூடம் 2 பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே வெயிட்டிங். no we are not in but there is a surprise. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சொல்லுவோம். யா ஆஃப் கோர்ஸ் அபிஷியலா வரும்போது டெஃபினட்டா நான் இல்ல பட் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஆமா. நைஸ் ஆப்வியஸா எல்லாரும் கேட்டிருப்பாங்க. ரீசன்ட் டைம்ல எல்லாரும் கேட்டிருப்பாங்க. சார்பேட்டா 2 தெரியல. I don't think anybody knows what's happening except for ரஞ்சித் சருக்கும் தமிழ் பிரபா சருக்கும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன எங்களுக்கு சொல்லல இன்னும். எங்களுக்கு இன்னும் பிளான் தெரியல. நீங்க சொல்லுங்க, சார்பேட்டா படம் பார்த்ததுக்கு அப்புறம் அம்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது how do you feel? படமே ஆக்சுவலி வெரி பிரில்லியண்டான ஒரு ஃபிலிம். அண்ட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா the first thought I had was இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்குமே அப்படின்னு. அது ஒன்று. செகண்ட் வந்து அந்த ஒரு கேரக்டருக்கும் ஒரு தனி படமே எடுக்கலாம் அந்த மாதிரி ஒன்று. மேம் ஆக்சுவலாக சரியான மேட்ரு மேம். உங்களுடைய ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் லைக் நீங்கள் அவங்க எனக்கு சொன்ன உடனே டக்குன்னு இந்த டைலாக் ஞாபகம் வருது. ரோசிமா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க இங்கிலீஷ்ல ஒண்ணு பேசுவீங்க. அது இது வரைக்கும் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். I am a servant in your house, not a slave, okay? ஓ ரோசிமா, அப்படி ஒண்ணு அதே ஃபீல். ரோசி இல்ல, மிஸ்ஸிமா. மிஸ்ஸிமா, சாரி ரோசிமா. ஓகே. மிஸ்ஸிமா, I am a servant in your house, okay, not a slave. I know what I am doing. I know how to take care of my son. ரொம்ப ஓவரா பேசினா பேச வச்சிடுவேன். இல்ல ஆக்சுவலா அந்த அந்த இதுல இருந்து எடுப்பீங்களா? மிஸ்ஸிமா அந்த அந்த ராகம் ஒண்ணு வருவாங்க. I know what to do, okay? இப்போ யோசிச்சா எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது. It's so cute. It's so cute. அதெல்லாம் வந்து ரஞ்சித் சார் அப்படி விஷுவலைஸ் பண்ணிருக்காருல்ல அந்த கேரக்டர்ஸ் எல்லாம். It's so cute. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதில் பார்த்தேன் மேம். நான் இதுக்கு முன்னாடி இருக்க படங்கள்ல அஃப்கோர்ஸ் மதர் ரோல் பண்றீங்க, அனதர் ரோல் பண்றீங்க, பட் இதுல டோட்டலா வேற ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆன் ஸ்கிரீனாவும் உங்களுடைய அப்பீரியன்ஸ்லயே அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருந்துச்சு. நீங்க பாத்துறீங்களா? உங்களுக்கு எதாவது இருக்காது? டெஃபினெட்லி 100%. ஏன்னா பாக்கியம்க்கும் எனக்கும் ஒரே கோயின்சிடென்ஸ் இல்ல ஒரே ஒரு கனெக்ட் என்னன்னா எங்க பாட்டி பேரு பாக்கியம்மாள். சோ அந்த ஒரு திங் தான் பாக்கியம்க்கும் எனக்கும் வந்து சிமிலாரிட்டி. பாக்கியம் இப்படின்னா நான் இப்படி. there is no similarity. ஸோ பாக்கியம் வாஸ் அதனாலதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த கேரக்டர் பண்றதுக்கு. பிகாஸ் ஆஸ் அன் ஆக்டர் இந்த மாதிரி சேலஞ்சஸ் தானே நம்ம தேடுவோம் இல்லையா? டோட்டலி நம்மளோட டிஃப்ரெண்டா இருக்கிற கேரக்டரை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சேலஞ்ச் இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப பயந்துட்டே அந்த கேரக்டர் பண்ணேன். அண்ட் டப்பிங் போகிற வரைக்கும் வந்து ஐயோ நம்ம வந்து இவ்வளோ அழகா ஒரு கேரக்டர் எழுதியிருக்காரு, நம்ம கரெக்டா பண்ணாம அதை வந்து கேரிகேச்சரா ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் எப்பவுமே இருந்துச்சு. ஸோ அது ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் நானும் பண்ணேன். தமிழ் பிரபா சார் ரைட்டரும் சரி, அவர் வந்து என்னை ட்ரெயினும் பண்ணாரு. அதே மாதிரி ஜெனி கோ டைரக்டர் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் தான் வந்து அனுபமா வந்து பாக்கியமா கன்வெர்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு தான் கிரெடிட் போகுது. பிகாஸ் ஆஃப் த கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் தே டிட். என்னால் ஒர்க் ஷாப் வந்து அட்டென்ட் பண்ண முடியல. அவங்க வந்து என்ன காஸ்ட் பண்ணது வந்து 2 நாள் முன்னால தான், லாஸ்ட் மினிட்ல தான் காஸ்ட் பண்ணாங்களா. ஸோ அண்ட் ஆக்சுவலி பார்த்தா எனக்கு தான் ரொம்ப நிறைய ஒர்க் ஷாப் தேவை. பிகாஸ் எனக்கு தமிழும் வந்து வீக்கு. அதில் வந்து மெட்ராஸ் தமிழ் வேற பேசணும். அந்த மெட்ராஸ் தமிழ் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் லாங்குவேஜ் பட் இட் இஸ் த ஹோல் ஆட்டிடியூட். அந்த ஒரு இட்ஸ் அ மேஜிக்கல் பிளேஸ். அந்த மேஜிக்குள்ளே நம்ம இறங்கணும்னா அதுக்கு வந்து அது புரிதல் இல்லாமல் இறங்கவே முடியாது. இன்க்ளூடிங் த பார்ட் ஆஃப் த த்ரோட். நம்ம எந்த த்ரோட்டில் வந்து எந்த இடத்துலேருந்து நம்ம பேசுகிறோங்கிறது கூட அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ பாடி லாங்குவேஜ் இருக்கட்டும் எல்லாமே. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. இது வரைக்கும் நான் வந்து ஒரு ஆக்டராக ஒரு ஹியூமனாக வந்து அந்த ஃபேஸை நான் டச்சே பண்ணியிருக்க மாட்டேன். லைஃப் வந்து ஒரு
ஒரு அனியன் மாதிரி இல்லை, ஒரு ஒரு லேயரா. அந்த லேயரை நான் டிஸ்கவரே பண்ணியிருக்க மாட்டேன் இஃப் நாட் ஃபார் தேர் எஃபர்ட்ஸ். அண்ட் ரஞ்சித் சார் எனக்குள்ள எப்படி அந்த பாக்கியமா பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. ரியலி டோன்ட் நோ. ஏன்னா என்னால் ரொம்ப நாள் வரைக்கும் அது பார்க்க முடியல. ஸோ பயத்துலேயே நான் ஃபுல் படமே வந்து ஃபுல் பயத்துலேயே தான் நான் பண்ணேன். பிகாஸ் எனக்கு அதுதான் பயம், தட் அவர் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிற ஒரு கேரக்டரை வந்து நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு. தட் லேயர் ஐ குட் ஹவ் நெவர் டச்ட் இஃப் நாட் ஃபார் தி எஃபர்ட்ஸ் ஆஃப் த ஹோல் டீம். நான் உங்களுடைய தொடர்ச்சியான முந்தைய இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன். உங்களுடைய வியூ அப்படிங்கிறது ஒரு ஃபார்வர்ட் திங்காக தான் இருக்கு. நான் ரொம்ப புக்ஸ் படிப்பேன், நிறைய புக்ஸ் படிப்பேன். புக்ஸ் படித்தாலே நம்ம ட்ராவலே பண்ண வேண்டாம், ஒரே இடத்துல இருந்து நம்ம வந்து when we read வேற வேற கல்ச்சர்ஸ் பற்றி நம்ம புக்ஸ் படிக்கிறப்போ, நான் ஒரு ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் வேறு. ஸோ அதனால எனக்கு வந்து எல்லாரையும் ஹியூமனாக தான் பார்க்க முடியாது. நீங்கள் கூட கேட்டிருந்தீங்கல்ல தட் அது என்ன கலர் பிளைண்டுன்னு. ஏன்னா இங்கே கலர்ஸ் அதிகமாக இருக்கு, ஏன் கலர் பிளைண்ட் அப்படின்னு கேட்குறேன். ஸோ அது வந்து நான் வந்து என்னோட பயோலியே அதான் எழுதியிருப்பேன். இந்த டைம் காஸ்ட் பிளைண்ட், கலர் பிளைண்ட், ஜெண்டர் பிளைண்ட். பிகாஸ் நான் வந்து லிட்ரலி உங்களை பார்க்குறப்போ நான் ஒரு ஹியூமனாக தான் பார்க்குறேன். ஐ எம் நாட் சீயிங் யூ as a brown தமிழ் மேன் யூனோ. எனக்கு அது பார்க்கவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ. எனக்கு அந்த பர்டிகுலர் அந்த எபிலிட்டியே இல்லை. அது வந்து நீங்கள் எபிலிட்டியாக இருக்கலாம், வீக்னஸ்ன்னு நினைக்கலாம், அது ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கலாம். பட் ஐ டோன்ட் ஹாவ் தட் குவாலிட்டி. ஐ எம் நாட் ஏபிள் டு. இப்போது வந்து ஒரு இஃப் ஐ எம் டாக்கிங் டு அ ஃபீமேல் பர்சன், ஐ எம் நாட் லுக்கிங் எட் ஹர் ஆஸ் அ ஃபீமேல். ஸோ எனி தேர்ட் ஜெண்டர், எல்ஜிபிடிக்யூவில் இருக்கிற எல்லா ஜெண்டர்ஸும் எனக்கு அது இல்லை, அது நேச்சுரலாகவே இல்லை. ஓகே, அதுக்கு நான் எஃபர்ட் போடணும்னு தேவையில்லை. ஐ ஜஸ்ட் லுக் எட் யூ ஆஸ் அ ஹியூமன், தட் இஸ் ஆல். ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் மீ டு லெட் யூ லிவ் அண்ட் லெட் லிவ். அவ்வளோதான். அம்மா கிட்ட ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா என்னத்துக்காக சொல்லுவீங்க? நான் வந்து ஐ வுட் சே சாரி ஃபார் நல்லா கஷ்டங்கள்லாம் கொடுத்தது. ஆப்வியஸாக நான் வந்து சின்ன பையனா எல்லாருமே கொஞ்சம் குறும்புத்தனம் எல்லாமே பண்ணுவாங்க அண்ட் சண்டை போடுவாங்க, எல்லா சின்ன சின்ன திங்ஸ்க்கெலாம் சண்டை போடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு சாரின்னு சொல்லுவேன். தேங்க்ஸ் ஃபார் யூனோ மேக்கிங் மீ ஹூ ஐ ஆம். எனக்கு வந்து இவ்வளோ எத்திக்ஸ், இவ்வளோ வேல்யூஸ் கொடுத்தது. இந்த சேம் திங் ஷீ செட், காஸ்ட் பிளைண்ட், கலர் பிளைண்ட், ஆல் ஆஃப் தீஸ் ஜெண்டர் பிளைண்ட், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூனோ திங்ஸ் தட் யூனோ பீப்புள் ஷுட் ரியலி ஃபாலோ. ஸோ அது வந்து நம்ம பண்ணுறப்போ தான் ஐ ஃபீல் தட் நானும் அந்த பாத்தில் கரெக்டாக போயிட்டுருக்கேன் பிகாஸ் ஆஃப் ஹவு அம்மா திங்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். சேம் கொஸ்டின், ஒன் சாரி ஒன் தேங்க். எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனை வந்து அந்த அளவுக்கு இவனுக்கு கண்ட்ரோல் பண்ணி இவனுக்கு வந்து ஒரு ஐடியல் ஃபேமிலி சுச்சுவேஷன் கொடுக்க முடியலையோன்னு சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணுவேன். எதுக்குன்னா இவனுக்கு சிப்ளிங் இல்லை. அண்டு எப்போவுமே வந்து சின்ன வயசுலேருந்தே அது ஒரு பாசிட்டிவ், டெஃபினெட்லி இட்ஸ் அ கிரேட் ப்ரிவிலேஜ் தட் ஹி இஸ் காட் 4 தாத்தா பாட்டி, 2 பேரும் வந்து 2 செட் ஆஃப் தாத்தா பாட்டி எப்போவுமே இவன் கூட இருந்திருக்காங்க. பட் ஒரு இவன் வயசுல யாருமே இல்லை. ஸோ எப்பவுமே வந்து இவன் தான் குட்டி பையன், எல்லாரும் அடல்ட்ஸ், 6 அடல்ட்ஸ், இவன் ஒரு குட்டி பையன். அப்படி ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் தான் இருந்திருக்கு. அதுல ஒரு பயங்கரமான அட்வான்டேஜ் இருக்கு. பட் அதுல ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்னன்னா, வயசுக்கு முன்னால ரொம்ப மெச்சூர் ஆயிட்டானோ, அவனுக்கு ஒரு குழந்தைத்தனம், எப்பவுமே ஏதாவது குறும்பு பண்ணணும், சண்டை போடணும், அடம் பிடிக்கணும்னா முடியாது. ஏன்னா எல்லாருமே அடல்ட்ஸா இருக்காங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் அவன் மிஸ் பண்ணிட்டானோ, அவனுக்கு கொடுக்காம போயிட்டோமோ அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. ஸோ ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் தேட். ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் அகெயின் த சேம் திங், யுவர் மெச்சூரிட்டி. எவ்வளோ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் நம்ம ஃபேமிலியில் இருந்திருக்குன்னு உனக்கு தெரியும். வெதர் இட் இஸ் த இல்னஸ் ஆஃப் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் இப்போ ரீசெண்ட் டைமில் உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்போ நீ வந்து அது எவ்வளோ மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருக்க. அண்ட் எனக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் இனிஷியலி ஆஸ் மை சைல்ட் அண்ட் டுடே ஆஸ் மை ஃபாதர். ரொம்ப நன்றி. உங்களுடைய அழகான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி.
நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. இல்ல நீங்களும் இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டு எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. மேபி நாங்க இத பத்தி பேசுறது இல்ல அந்த அளவுக்கு. ஓகே. சோ thank you. And ma'am, so upcoming projects என்னென்னன்னு? இன்ஸ்பெக்டர் ரிஷி பார்ட் 2, மதுமிதா விஜய் மேமோட அடுத்த ப்ராஜெக்ட் அர்ஜுன் தாஸ் தான் லீடா பண்றாரு. அண்ட் ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட் வித் டைரக்டர் விஜய் ஜெயபால். சூப்பர். கங்க்ராட்ஸ் மேம். அண்ட் தேங்க் யூ. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் ட்ரெண்டாக்ஸ் மூலமா. ஸோ கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. அண்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்குமே மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.